இந்த வீடியோவில் அலோகேஷன் ஆஃப் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஃபவுண்டரி டிபார்ட்மெண்ட் ஃபேக்ட்ரியோட கிராங்க் கேஸ் மெயின்டைன் 1,82,000, மெட்டீரியல் காஸ்ட் வந்து 4,20,000 ஆகுது. கால்குலேட் த பெர்சன்டேஜ் ஆன் காஸ்ட். ஓகே, பெர்சன்டேஜ் ஆன் காஸ்ட் கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நான் டேரெக்டாக ஃபார்முலா எழுதுவேன். டோட்டல் ஓவர் ஹெட்டு டோட்டல் டேரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் இன்ட்டு 100. அப்போ 43.33% டேரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுக்கூட ரேஷியோ கண்டுபிடிச்சி இன்ட்டு 100 போட்டுற வேண்டியதான். ஓகே, அதான் இதோட கான்செப்ட். அடுத்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் எ ஃபர்ம் 8 மாதத்துக்கு 75,000 உற்பத்தி பண்ணுறாங்க, 35 ஒர்க்கர் வேலை பண்ணுறாங்க, 23 நாளுக்கு வீதம் 10% ஆஃப் த டோட்டல் வேரியஸ் அலவன்ஸ், அதாவது கேப் சரிப்பா டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 4.5 மணி நேரம் ஆகுது ஓவர் ஹெட்டு ரெக்வயர்டு ப்ராடக்ட் வந்து செய்யறதுக்கு. ஓகே, 8 ஹவர் ஒரு நாளைக்கு வேலை பார்க்குறாங்க. டோட்டல் காஸ்ட் ஆன் 8 மந்த்ஸ் இவ்வளவு. மேன் ஒர்க்கு 4.5 மணி நேரம் பண்ணுறாங்க. இப்போ ஓவர் காஸ்ட்னா ஓவர் ஹெட் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுறது. ஓகே, எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ 23 நாள் வேலை பார்க்குறாங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. இதே மாதிரி 8 மாதம். அப்போது 1472 மணி நேரம் அந்த வேலையை வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, 10% என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் டைமில் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இவ்வளோ டோட்டல் டைமு, இதில் 10% வந்து பிரேக் விட்டுக்கலாம். அப்போ மொத்தம் எவ்வளோ மணி நேரம் கண்டிப்பாக வேலை பார்த்துருக்கணும்னா டோட்டல் ஹவர்லேருந்து இந்த பிரேக் விட்ட ஹவரை மைனஸ் பண்ணிட்டேன்னா இவ்வளோ நேரம் கண்டிப்பாக வேலை பார்த்துருக்கோம். மேன் ஹவர் ரேட்டு, டோட்டல் ஓவர் ஹெட்டு, இவ்வளோ ப்ராடக்ட் நான் செய்யணும், எவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அப்போ 1 மணி நேரத்துக்கு எனக்கு எவ்வளோ ரூபா ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ 4.5 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக நான் செஞ்சேன் அப்படின்னா எனக்கு இந்த காசு என்னது, எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய காசு. ஓகே, அடுத்து இந்த டோட்டல் காஸ்ட் ஆன் ஃபார்ம் வந்து 2001 2002 வரைக்கும் 22,000 ஆகுது. மிஷின் ஒர்க்ஸ் வந்து இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுது. ஓகே, கேல்குலேட் தான் காஸ்ட் அலோகேட்டட் 2.25 மணி நேரம். ஓகே, வேலை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டோட்டல் ஆன் காஸ்ட்டு 22,000 எவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்கு. மிஷின் ஹவர் ரேட்டு கேட்டாங்கன்னா டேரெக்டாக ஃபார்முலா தான். ஓகே, டோட்டல் ஆன் காஸ்ட்டில் என்னது டோட்டல் மிஷின் ஹவர்ஸ். அப்போ 10 ரூபா ஒரு மணி நேரத்துக்கு ஆகுது. ஓவர் ஹெட் மேலே எக்ஸ்ட்ரா எவ்வளோ எக்ஸ்ட்ரா 2.25 மணி நேரம் வந்து எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ 10 × 2.25 2.25, அப்போ 22.5 அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, அடுத்து ஃபேக்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 30 லேத்து இவ்வளோ ஏரியா ஆக்குபை பண்ணுது. ஷேப்பர் வந்து 15 ஏரியா ஆக்குபை பண்ணுது. இந்த வருஷத்தில் நடக்குது. பில்டிங் ரெண்ட்டு கொடுக்குறாங்க, இன்டைரக்ட் லேபர் காஸ்ட்டு கொடுக்குறாங்க, இன்சூரன்ஸு, டிப்ரிஷியேஷன் சார்ஜஸ். அதாவது டிப்ரிஷியேஷன் இப்போ நான் ஃபோன் வாங்கியிருக்கேன்னா 10,000னா அதுக்கு அடுத்த வருஷம் ஃபோன் விலையோட கம்மியாகிட்டே இருக்கும் என்னோட விலையில். நான் இதை கொண்டு போய் ஒரு கடையில் கொடுத்து இந்த 10,000 ஃபோன் அப்படின்னா அவங்க 5,000 அப்படி தான் கேட்பாங்க. ஓகே, அடுத்து பவர் கன்சப்ஷன் ஆஃப் லேத்து, பவர் கன்சப்ஷன் ஆஃப் ஷேப்பர். ஃபைண்ட் அவுட் த மிஷின் ஹவர் ரேட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, லேத்து ஷேப்பர். லேத்து வந்து 25,000 மணி நேரம் வேலை பார்க்குது, ஷேப்பர் வந்து 8,000 மணி நேரம் வேலை பார்க்குது. ஓகே, இப்போ மிஷின் ஹவர் ரேட்டு ஃபார்முலா எழுதிக்கணும். இப்போ லேத்து வந்து 30 இது ஆக்குபை பண்ணியிருக்கு, ஷேப்பர் வந்து 15 இது ஆக்குபை பண்ணியிருக்கு. அப்போ டோட்டல் ஏரியா எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்கீங்க, 45 மீட்டர் ஸ்கொயர் ஆக்குபை பண்ணியிருக்கு. பில்டிங் ரெண்ட்டு 30/45. அப்போது அதுக்கு நான் எவ்வளோ வாடகை கொடுக்கணும், லேத்துக்கு மட்டும் இவ்வளவு. ஓகே, அடுத்து இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் ஃபஸ்ட் இது ஃபுல்லாக லேத்துக்கு கண்டுபிடிக்கிறேன். அடுத்து லேத்துக்கு எக்ஸ்பென்ஸு டோட்டலில் லேத்து 30 சதுர மீட்டர் ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னா 10,000 நான் கொடுக்கணும். இன்சூரன்ஸு டோட்டல் 45 இது விலையை ஃபுல்லாக என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும். பவர் கன்சப்ஷன் லேத்து இது எல்லாமே கொடுக்கணும். டோட்டல் காஸ்ட் ஆன் லேத்துங்கும்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 21,000 இது எவ்வளோ மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்னா இது. அப்போ 1 மணி நேரத்துக்கு அந்த லேத்துக்கு நான் எவ்வளோ ரூபா நான் கொடுக்கணும், 0.866 ருபீஸ் கொடுக்கணும். ஷேப்பருக்கும் அதே மாதிரி தான் 45 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் ஷேப்பர் 15 ஆக்குபை பண்ணியிருக்கு. பில்டிங் எவ்வளவு, எல்லா வேல்யூவும் என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, இப்போ டோட்டல் கண்டுபிடிச்சி எவ்வளோ மணி நேரம் கண்டிப்பாக ஷேப்பர் வேலை செய்யணும், 8,000 மணி நேரம். இது ருபீஸ் பை ஹவர்ஸ் அப்படின்னா பெர் ஒரு நாளைக்கு எவ்வளோங்கிறது தெரிஞ்சு. ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபா, 1.4116 காசு வந்து என்ன பண்ணணும், கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2,500 ப்ராடக்ட் செய்யணும். டோட்டல் ஆன் காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓவர் ஹெட்டுன்னா எக்ஸ்ட்ரா ஓவர் ஹெட்டு தலைக்கு மேலே அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ 500 ஆப்பிள் 500 ரூபாய்க்கு 10 ஆப்பிள் வாங்குறோம். ஒரு ஆப்பிளோட விலை எவ்வளோன்னு கேட்டால் டிவைட் பண்ணுறோமா. அப்போது அதே மாதிரி இவ்வளோ ரூபா இருக்குது, இவ்வளோ குவான்டிட்டி பண்ணணும். அப்போ ஒரு விலையோட எவ்வளவு, 63,000 டிவைட் பை 5,000. ஒரு விலையோட இது எவ்வளவு, 25.2ன்னு தெரிஞ்சிடும். அடுத்து டேரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டு, டேரக்ட் லேபர் காஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் கண்டுபிடிக்கணுமா, ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சி அதில் 10% எடுத்துக்கோங்க. அதர் ஓவர் ஹெட் கண்டுபிடிக்குமா, ஒர்க்கிங் காஸ்ட் கண்டுபிடிச்சி அதில் 10%. ப்ராஃபிட் கேட்டுக்கோங்களா, டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சி அதில் 10%. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளவு, 200 அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ ப்ரைம் காஸ்ட் கேட்டிருக்காங்க, டேரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டு, டேரக்ட் லேபர் காஸ்ட்டு. டேரக்ட் லேபர் காஸ்ட் அப்படிங்கும்போது 200 × 5 மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு 5 ரூபா, 200 மணி நேரம் வேலை பார்க்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு 4 ரூபா, 125 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் எதுவுமே கிடையாதுனால 0. இந்த இடத்துல மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சி, ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சி. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் கேட்டிருக்காங்க அப்படின்னா 10%, இதுக்கு 10% கண்டுபிடிச்சா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் கிடச்சிடும். அடுத்து ஒர்க் காஸ்ட்டுன்னா என்ன காஸ்ட்டு, ஃபேக்ட்ரி காஸ்ட்டு.
இப்போ ப்ரைம் காஸ்ட்டு ப்ளஸ் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டை கூட்டினா ஒரு வேல்யூ கிடச்சிரும். அதர் ஓவர் ஹெட்னா 10% ஆஃப் இந்த ஒர்க் காஸ்ட்டு இவங்க எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க 12,650 அதுக்கு 10% கண்டுபிடிச்சா ஆன்சர். இப்போ டோட்டல் காஸ்ட் கேட்டிருக்கணும்னா ஃபேக்ட்ரி காஸ்ட் ப்ளஸ் அதர் ஓவர் ஹெட் டோட்டல் காஸ்ட்டோட வேல்யூ எனக்கு தெரியும். அதில் ப்ராஃபிட்டில் 20% நான் கண்டுபிடிச்சேன் அதுக்கு வேல்யூ. இப்போ 200 யூனிட் நான் விற்கிறேன் அப்படின்னா டோட்டல் காஸ்ட்டு ப்ளஸ் எனக்கு லாபம் எவ்வளோ கிடச்சிருக்கு அது. அப்போ ஒரு காஸ்ட்டோட விலை எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா இவ்வளோ ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன், 200 காஸ்ட்டு நான் வாங்கியிருக்கேன். அப்போ 500 ஆப்பிள் 500 10 ஆப்பிள் வாங்கியிருக்கேன். ஒரு ஆப்பிளோட விலை கேட்டாங்க டிவைடு, ஒரு ஆப்பிளோட விலை வந்து 50. அதே மாதிரி தான் 16,698 200 யூனிட் வாங்கியிருக்கேன். ஒரு யூனிட்டோட விலை எவ்வளவு 83.49. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க கேஸ்ட் அயர்ன் ஃபேக்ட்ரி வந்து 25% வச்சு வேலை பார்க்குறாங்க, 35,000 ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, 5 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. ஓவர் கட் பண்ணாங்கன்னா 20,000 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 25 மாதம் ஓவர் டைம் வந்து 150 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. வேறு பெய்டு டபுள் த நார்மல் ரேட். இப்போ 5 ரூபா கொடுக்காங்க அப்படின்னா 10 ரூபா மணிக்கு கால்குலேட் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் 25, மெட்டீரியல் காஸ்ட்டு தெரியும், வேஜஸ் 5 ரூபா, ஓவர் கட்டு 20,000 ரூபா எக்ஸ்ட்ரா வருது, அப்படி எக்ஸ்ட்ரா வந்துக்கலாம். அப்போ ஒர்க்கிங் டேஸ் 25. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. ஓவர் டைம் பேஜ் அப்படின்னா இப்போ 5 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்களா, இப்போ எவ்வளோ ரூபா வாங்குவாங்க 10 ரூபா வாங்குவாங்க. 2ஆல் என்ன பண்ணியாச்சு மல்டிப்ளை பண்ணியாச்சு. டோட்டல் காஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் டோட்டல் காஸ்ட்டுக்காக ஃபார்முலா எழுதணும். இதில் எனக்கு என்னெல்லாம் தேவை மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, ஓவர் ஹெட். லேபர் காஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா வேஜ் ஹவர் இன்ட்டு நம்பர் ஆஃப் மினிட்ஸ். ஒரு மணி நேரத்துக்கு 5 ரூபா 500 மணி நேரம், அப்போ இவ்வளோ மணி நேரம் வேலை பார்ப்போம். அடுத்து ஓவர் டைமுக்கு நம்பர் ஆஃப் ஓவர் டைம் எவ்வளவு 150 மணி நேரம் கண்டிப்பாக வேலை பார்க்கணும், டபுள் த ப்ரைஸு. ஓகே, அப்போ 1,500. ஏற்கனவே 25,000 ரூபா லேபர் காஸ்ட்டாக இருக்குது, இப்போ எக்ஸ்ட்ரா 1,500, இப்போ 26,500 லேபர் காஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஓவர் ஹெட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓவர் ஹெட் எவ்வளவு இதாக இருக்குது, ஓவர் ஹெட் கொடுத்துருந்தாங்களா, ஓவர் ஹெட் கொடுத்துருந்தாங்க 20,000 வரைக்கும். மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். மெட்டீரியல் காஸ்ட்டு 25 எம்ப்ளாயி வேலை பார்க்குறாங்க, 25 மாதம், 25 நாள், ஒரு மாதத்தில் 8 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. அப்போ மொத்தம் 5,000 மணி நேரம் வேலை பார்த்துருப்பாங்க. ஒரு மணி நேரத்துக்கு 500 ரூபா, 5,000 மணி நேரத்துக்கு 25,000 ரூபா. லேபர் காஸ்ட்டு எல்லாமே மெட்டீரியல் காஸ்ட்டு என்ன பண்ணியாச்சு எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. மெட்டீரியல் காஸ்ட்டும் கொடுத்துருந்தாங்க, ஓவர் ஹெட்டும் கொடுத்துருந்தாங்க. ஓகே, அடுத்து டோட்டல் மேன் ஹவர்ஸ் ஏற்கனவே 5,000 மணி நேரம் வேலை பார்த்துருந்தாங்களா, ஓவர் ஹவர் எவ்வளவு 150 மணி நேரம், 5,150 மணி நேரம் வேலை பார்த்துருந்தாங்க. எவ்வளோ ரூபாய்க்காண்டி ஒர்க் பண்ணுறாங்க 20,000க்காண்டி ஒர்க் பண்ணுறாங்க, 5,150. அப்போ ஒரு இதுக்கு எவ்வளவு 3 ரூபா 88 பைசா அப்படிங்கிறது அர்த்தம்.